என்ன சொல்றாருன்னா திமுக போய் என்ன இடஒதுக்கீடு கிடைக்கிறதோ அதுல போட்டியிட வேண்டியிருக்கு. நம்ம கட்சியோட வலிமையை வளர்க்கணும், நம்ம கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அடுத்த தரம் தேர்தல், அதாவது மாநில தேர்தல், சட்டசபை தேர்தல், தமிழ்நாடு தேர்தல் 26ல வரும்பொழுது நமக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தடவை பிஜேபி கூட்டணிங்க சீட்டுக்கு வந்துருச்சு வச்சுக்கோங்க. கட்டாயமாக பல கட்சிகள் யார் இன்னைக்கு டிஎம்கேவோட கூட்டணியில் இருக்காங்களோ அவங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஓஹோ, இப்போ கொஞ்சம் சீட்டு குறையுது. ஏன்னா ஒண்ணு நிச்சயங்க சிவாசா, போன தரம் தமிழ்நாடு தேர்தல் பாருங்க, இப்ப தர்மபுரியில பாருங்க சோமியா அன்புமணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு 5-6 தொகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டில். எங்க பிஜேபி கூட்டணியில பாருங்க, வேலூர் நம்ம சண்முகம் சார் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி திருநெல்வேலியில நம்ம நயினார் நாகேந்திரன் நல்லா பண்ணியிருக்காரு. கோபேக் மோடி சொல்லி கருப்பு கொடி காமிச்ச காலங்கள்லாம் இருக்கு. இப்ப எல்லாம் மாறிடுச்சு. டிஎம்கேக்கும் பாருங்க, நீங்க தொடர்ந்து ஒரு கவர்மெண்ட் திருப்பி வந்துச்சு வச்சுக்கோங்க, நல்ல மேண்டேட் எடுத்து வச்சு நீங்க எவ்வளவு போராடுவீங்க? அதை தவிர்த்து இந்த ஊழல் வழக்குகள்லாம் இருக்குதுங்க, இதெல்லாம் சூடு பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் அவர் பிரதமர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஜீரோ டாலரன்ஸ். அரவிந்த் கெஜ்ரிவாலோட பிஏவை கைது செஞ்சுட்டாங்க டெல்லி போலீஸ். அந்த விபவ் குமாரை கைது பண்ணியாச்சு இன்னைக்கு. சஞ்சய் சிங்கை வச்சு கெஜ்ரிவால் சொல்ல வைக்கிறாரு, இந்த சம்பவம் ரொம்ப கண்டிக்க வேண்டிய சம்பவம், சுவாதி மாலிவாலோட என்ன நடந்ததோ அது ரொம்ப கொடூரமான சம்பவம், அதெல்லாம் சொல்றாரு. சார் பெரிய உண்மையை சொல்றேன், சுவாதி மாலிவாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ரொம்ப பெரிய நண்பர்கள். இப்ப இல்ல, அவங்க என்ஜிஓ நடத்த காலத்துல இவங்க கூடவே இருந்தவர் சுவாதிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவ்வளவு கிட்டக்க. அதனால்தான் சுனிதா கெஜ்ரிவாலுக்கு சுவாதி மாலிவால பிடிக்காது. ஆனா ஒண்ணுங்க, இது ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள ஆப்புக்குள்ள உள்பூசல் அதிகமாயிடுச்சு. காரணம் என்ன? கேஜ்ரிவால் பிறகு யார்? அதை அவர் செட்டில் பண்ண மாட்டேங்கிறாரு கேஜ்ரிவால். அவர் லாலு மாதிரி ராபடி உட்காந்து வச்சார் பாத்தீங்களா ஜெயில போன போது, அந்த மாதிரி சுனிதா கேஜ்ரிவால் உட்கார வைக்கலாமான்னு பாக்குறாரு. ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து சேகரையர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். எப்படி சார் இருக்கிறீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ எடுத்துக்கிட்டா சார் பாத்தீங்கன்னா, இப்போ 4 கட்டங்கள் முடிவடைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அதாவது 380 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவுகள் நிறைவடைஞ்சிருக்கு. இதுல 270 தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் உறுதியாகவே தெரிவிக்கிறாங்க. இது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில தெரிவிக்கிறாங்களா, அல்லது கிரவுண்ட் லெவல்ல இப்படி இருக்கிறது, பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற யூகத்தின் அடிப்படையில தெரிவிக்கிறாங்களா சார்? இல்ல பாருங்க, அது மத்திய அமைச்சரவை அந்த மேட்டரை விட இவங்க சொந்த சர்வே எல்லாம் நடத்திட்டே இருக்கு. இவங்க பல இண்டிபெண்டன்ட் சர்வேயர்ஸை போட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி தங்க சொந்த சர்வேயர்ஸ் அப்பப்போ ரிப்போர்ட் அனுப்புறாங்க தொகுதியில இருந்து நிலைமை என்ன. அதை தவிர்த்து பாருங்க, அவங்களோட ஆர்எஸ்எஸ் இதுவும் இருக்குது, நெட்வொர்க் இருக்குது, அங்கேருந்து அவங்களுக்கு ஃபீட்பேக் வருது. அப்புறம் கட்சி தலைவர்களும் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆனால்தான் பிரதமருக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு. முதல் தொகுதியில முதல் கட்டத்துல ஒரு டவுட் இருந்தது, என்ன இப்படி தடவை குறையிறது ஓட்டிங் பர்சன்டேஜ். அப்படி பார்க்க போனா ஓட்டிங் பர்சன்டேஜ் எல்லாத்துலயும் கொஞ்சம் குறைச்சிட்டு வருது 2019 பார்த்தா. ஆனா இருந்தாலும் பாருங்க, ஓட்டு பர்சன்டேஜ் குறையறதுனால சீட்டு கம்மியா வரும்னு ஒன்றும் கனெக்ஷன் கிடையாது. அதுக்குதான் இவர் என்ன சொல்றாரு, நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு, அமித்ஷா சொல்றாரு, எங்களோட ஓட்டர் வந்து ஓட்டு போட்டாரு, எதிர்கட்சிகள் ஓட்டருக்கு தான் என்ன நம்ம ஜெயிக்கோ போறதுல என்ன ஓட்டு போட்டுட்ட பிரயோஜனம் சொல்லி அவங்க தான் உட்காந்துட்டான்னு அவர் திருப்பி சொல்றாரு. ஆனா கான்பிடன்ஸ் குறையல. ஆனா ஒரு விஷயம் சிவா சார், என்னன்னா இப்ப மகாராஷ்டிரா மாதிரி தொகுதியில பாருங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. அங்க பிரச்சனை வெறும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல, அது ஆப்போசிட் சைட்ல இருக்குது. ஏன்னா இந்த தடவை தேர்தல் மகாராஷ்டிரால 2 சிவசேனா, 2 என்சிபி, ஒன்று சரத்பவாரோட என்சிபி, ஒன்று அஜித் பவார் என்சிபி, குடும்பத்திலேயே பிரிவு. அதனால பாருங்க, அண்ட் ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் காங்கிரஸ், இடஒதுக்கீடை வச்சுன்னு 2 சைடுல டென்ஷன் இருந்தது. அதாவது ஒரு பக்கம் பாருங்க மகா விகாஸ் அகாடி, இன்னொரு பக்கம் மகா யுக்தி, அதாவது பிஜேபி ஏக்நாத் ஷிண்டேயோட சிவசேனா, 3வது அஜித் பவாரோட என்சிபி ஒரு பக்கம். அதனால பாருங்க ஓட்டர் கன்ஃபியூஸ்டு. சிம்பிள் பாருங்க, சிம்பிள்லி கன்ஃபியூஷன். ஓட்டருக்கு என்சிபினா அந்த கடிகாரம் தான். ஆனா அந்த கடிகாரம் அஜித் பவாருக்கு போயிடுச்சு, சரத்பவாருக்கு ஒரு புது சிம்பிள் எடுக்க முடியாயிடுச்சு. அதே மாதிரி சிவசேனாக்கு வில்லு அம்பு, அது ஏக்நாத் ஷிண்டேயோட சிவசேனாக்கு போயிடுச்சு.
அப்புறம் அந்த இது கையில வந்து அந்த டார்ச் இருக்கும் பாருங்க, அது இவங்களுக்கு போச்சு, உத்தவ் தாக்கரேக்கு. ஸோ ஓட்டர் மகாராஷ்டிரால என்னென்ன கன்ஃபியூஷன் என்ன பாருங்க, ஒன்று சரத்பவாரா அஜித் பவாரா, ஒன்று ரெண்டு உத்தவ் தாக்கரேயாவா ஏக்நாத் ஷிண்டேவா, இன்னொரு பக்கம் பிஜேபியா காங்கிரஸா, இந்த கன்ஃபியூஷன் ரெண்டு சைடு எஃபெக்ட் ஆகுது. இருந்தும் பிஜேபியோட கால்குலேஷன் 48 சீட்ல குறைஞ்ச 30வது நம்மளோட குரூப்புக்கு வந்துடும், என்டிஏக்கு வந்துடும், அது கான்பிடன்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் அவர் உத்தவ் தாக்கரே ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். என் கட்சியும் போச்சு, என் சிம்பலும் போச்சு, என்ன இப்படி பண்ணிட்டாங்க. அதனால அவர் சிம்பத்திக்கா போறார். அதே மாதிரிதான் சரத்பவார் வீட்டில் வீட்டு விஷயம், தன் மகளை முன்னாடி கொண்டு வரதா இல்ல தன் தம்பி பையனை முன்னாடி கொண்டு வரதாங்கிற ஒரு வம்புல தான் இது ஆயிருக்குது. ஸோ கர்நாடகா, அதாவது மகாராஷ்டிரா வேற மாதிரி. கர்நாடகாவில் பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்க, போன தடவை 26 சீட்டு கிடைச்சது கர்நாடகாவில், 28 தொகுதியில பிஜேபிக்கு 26 கிடைச்சது. இந்த தடவை என்ன சொல்றாங்க, குறைஞ்சுனா கூட ஒரு 6-7 தான் குறைய, எப்படி 20-21 வந்துடும். ஒன்னு ஜேடிஎஸ் பிஜேபி அலையன்ஸ். அந்த அலையன்ஸ் வந்து ஒரு பெரிய அலையன்ஸ். காரணம், லிங்காயத் சமுதாயமும் ஒக்கலிகா சமுதாயம் ரெண்டும் ஒரு ஒரு சோஷியல் அலையன்ஸும் இருக்குது அதுல. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பாருங்க, காங்கிரஸ் வந்து உங்களுக்கு சட்டசபை தேர்தல் நல்லா பண்ணிட்டாங்க. ஆனா கர்நாடகாவில் எப்போதுமே வித்தியாசமா இருக்கும். 2018 காங்கிரஸ் ஜேடிஎஸ் உடன்பாடு இருந்தது, அவங்களுக்கு மாநில தேர்தல் அவங்க ஜெயிச்சாங்க. ஜெயிக்கல, அதுக்கப்புறம் ஒரு இதை பண்ணாங்க. 18க்கு அப்புறம் இவங்க ரெண்டும் ஒன்னா தேர்ந்து நம்ம குமாரசாமி முதல்வராக இருந்தார். ஆனா 19 லோக்சபா தேர்தலில் மக்கள் மோதிக்கு ஓட்டு போட்டாங்க. சில மாநிலங்கள் இருக்குது சிவா சார், லைக் கர்நாடகா, ராஜஸ்தான், அசம்பிளி எலெக்ஷன் மாறி வரும். ஆனா பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இது 14லையும் பார்த்தோம், 19லையும் பார்க்கிறோம். அப்புறம் இப்ப 24 என்ன சொல்றாங்கன்னா, பிரதமருக்குன்னு வரும்பொழுது இது வந்து நேஷனல் ஓட்டு, தேசிய அளவில் நம்ம ஓட்டு பண்ணும்போது மோடி ஆர் நோ மோடி, மோடி ஆர் நோ மோடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இல்ல பிரதமர்னா மோடி. அது காரணம், எதிர்கட்சிகள் பாருங்க என்ன நினைச்சாங்க, பிரதமரை பத்தி பேச வேண்டாம், ஒரு ஜாயிண்டா அஜெண்டா போட வேண்டாம், ஒரு காமன் மேனிபெஸ்டோ தேவையில்லை, அப்புறம் பார்த்துப்போம். ஏன்னா இவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது, இட ஒதுக்கீடு, பிரதமரை யாரை போடுறது. அப்புறம் மமதா பாருங்க, இந்திய அலையன்ஸ் இல்லைங்கிறாங்க, இருக்குதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி வந்துன்னா வெளியில சப்போர்ட் கொடுப்பேன்னு ஒரு நாள் சொல்றாங்க, அடுத்த நாள் சொன்னாங்க இல்ல இல்ல நாங்களும் சேருவோங்கிறாங்க. இந்த குழப்பத்தை மமதா உண்டாக்கிட்டே இருக்காங்க. அண்ட் மேற்கு வங்காளத்துல காங்கிரஸோட ஒரு இடம் கொடுக்கல அவங்க. ஏன்னா நீங்க இடதுசாரி கட்சிகளா இருக்கீங்க, நீங்க அவங்களோட இருந்தா நான் ஒன்றும் தரமாட்டேன். ஆனா இந்த தடவை பாருங்க, மேற்கு வங்காளத்துல சிவா சார் பிஜேபிக்கு அதிகமா வரும்னு பல கருத்து கணிப்பு சொல்வது, கிரவுண்ட் ரிப்போர்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. காரணம், மமதாவோட கட்சி பல பிரச்சனைகள் பார்க்கிற. சந்தேஷ்கலி சம்பவம் பார்த்தீங்க, எப்படி பெண்மணிகள் எத்தனை திரிணாமுல் கட்சிக்காரங்களே கட்சி ஆபீஸ்லயே நடந்திருக்கிற சம்பவங்கள். அது அது ஒண்ணுமே இல்ல, 2000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்ல வச்சாங்க பெண்களை. பட் அது யாரும் நம்புறது இல்ல. 2000 ரூபாய் கொடுத்துட்டு யார் சொல்ல போறாங்க எனக்கு ரேப் பண்ணாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைச்சோமோ அந்த இடத்துல இந்த இடம் கொஞ்சம் பலவீனம் ஆயிட்டாங்க. அதே நேரத்தில் பிஜேபிக்கு சில இடங்கள் இருக்குது, எங்க பிரச்சனை இருக்குது. ஆனா ஓவரால் பாருங்க, இப்ப ஒடிசா பாருங்க, ஒடிசால முதல் முறையாக பிஜேபிக்கு நல்ல ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அங்க மாநில சட்டசபை தேர்தல் நடக்குது, பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. நவீன் பட்நாயக் இதுவரையில் அவர் 5 தடவை இருந்துட்டாரு. 2000ல இருந்து சிஎம் இருக்காரு, இப்ப 6ஆம் முறை ட்ரை பண்றாரு. அங்க பாருங்க, அங்க வந்து பிஜேபிக்கு இப்ப சடனா நல்ல சப்போர்ட் வருது, பிரதமர் மோடி அங்க பிரச்சாரம் செய்த பிறகு. அதாவது எங்க சில இடத்துல மைனஸ் ஆகுதோ சில இடத்துல பிளஸ் ஆகுங்க பிஜேபிக்கு. அந்த மாதிரி எதிர்கட்சிகள் பெரிய அளவுல பெருசா ஜெயிச்சு வரதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு தெரியல சிவாசன். சார், அடுத்து இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதாவது இந்த காவிரி விவகாரத்துல டெல்டா விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காக மக்களை திரட்டி, அதாவது தேவைப்பட்டால் மக்களை திரட்டி கர்நாடக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதை தெரிவிக்கக்கூடியவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய கமிட்டியுடைய தலைவர். இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அவர் அதுக்கு மேல பெருந்துரை சார் இன்னும் இல்லாம சொல்லியிருக்காரு, நம்ம காங்கிரஸும் தனியா இது பண்ணணும், நம்மளும் இப்ப நம்ம வந்து அதாவது என்ன சொல்றாருன்னா, திமுக போய் என்ன இடஒதுக்கீடு கிடைக்கிறதோ அதுல போட்டியிட வேண்டியிருக்கு, நம்ம கட்சியோட வலிமையை வளர்க்கணும், நம்ம கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அடுத்த தரம் தேர்தல், அதாவது மாநில தேர்தல், சட்டசபை தேர்தல், தமிழ்நாடு தேர்தல் 26ல வரும் பொழுது நமக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு.
இதுல என்ன தெரியுது பாருங்க, முன்னையே இந்த தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு காங்கிரஸ்க்குள்ள என்னன்னா, நம்ம அலையன்ஸ் பார்ட்னர் கூட மாத்தி பார்க்கணும். ஏன்னா நம்ம டிஎம்கே கூட இருக்கோம். 26ல இவங்க செய்த செயலுக்கா நமக்கு நெகட்டிவா போயிடும். நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கணும்னு உள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த தடவை பிஜேபி கூட்டணிங்க சீட்டுக்கு வந்துருச்சு வச்சுக்கோங்க. கட்டாயமாக பல கட்சிகள் யார் இன்னைக்கு டிஎம்கேவோட கூட்டணியில் இருக்காங்களோ அவங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஓஹோ, இப்ப கொஞ்சம் சீட்டு குறையுது. ஏன்னா ஒண்ணு நிச்சயங்க சிவா சார், போன தரம் தமிழ்நாடு தேர்தல் பாருங்க, தமிழ்நாடு பிளஸ் புதுச்சேரி டோட்டல் 40ல 39 டிஎம்கே அணிக்கு போச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, 2024 அதே ரிப்பீட் ஆகுமா? அது ரிப்பீட் ஆகாதுன்னு டிஎம்கே தலைவர்களும் பிரைவேட்டா சொல்றாங்க. அவ்வளவு ஃபுல்லா ரிப்பீட் பண்ண முடியாது. பாருங்க, இப்ப ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாருங்க, என்டிஏ அதாவது பிஜேபி தலைவர் அணியில் பாத்தீங்கன்னா பாமக சில தொகுதிகளை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சொல்றாங்க. இப்ப தர்மபுரியில பாருங்க, சோமியா அன்புமணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு 5-6 தொகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டில். எங்க பிஜேபி கூட்டணியில பாருங்க, வேலூர் நம்ம சண்முகம் சார் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி திருநெல்வேலியில நம்ம நயினார் நாகேந்திரன் நல்லா பண்ணியிருக்காரு. கோயம்புத்தூர்லயும் நல்ல ஃபைட் கொடுத்திருக்காரு நம்ம அண்ணாமலை. இந்த மாதிரி பல தொகுதிகளில் வர ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல அப்படி இல்லை. முதல்ல என்ன சொன்னாங்க, எல்லாமே டிஎம்கே கூட்டணிக்கு போயிடும். ஆனா நிலைமை மாறிட்டு வருது. மக்கள் வேற மாதிரி இருக்கா. இப்ப ஓட்டு நீங்க இவிஎம் திறந்தாதான் தெரியும் என்ன நிலைமை. அப்படி வேற விதமா இருந்துச்சு வருங்க. இப்போ ஒரு 10 சீட்டு கூட குறைஞ்சினா கூட பாத்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள பல விதமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டு கூட்டணியிலையும் இப்ப அதிமுகவும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப பாரு, என்ன தனியா போய் என்ன கிடைச்சதுன்னு கேட்பாங்க எடப்பாடிக்கே தோணும், சரி நம்ம என்ன பண்ண போறோம். அதனால இந்த பாருங்க, ஜூன் 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு பிறகு பெரிய பெரிய மாற்றங்கள் இருக்கும். நான் கேள்விப்படுறது எதுனா திமுகக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, எப்படி நம்ம என்னது இது தொடர்ந்து இப்படியே செஞ்சுட்டு போறதா. ஏன்னா பாருங்க, எல்லாத்தவிடையும் திமுக தலைவர்கள் ஒரு டிசப்பாயின்மெண்ட் எதுல கேட்டீங்கன்னா காங்கிரஸ் மேன். காங்கிரஸ் பர்ஃபார்மன்ஸ் 19லயும் அப்படி போச்சு, 24லயும் ஒன்றும் பெருசா இல்லை. ஆனா சொல்றதுக்கு வெளியில சொல்லிட்டு இருக்காங்க, பிஜேபி வரவே வராது, மோடி வரவே. இது நீங்க எத்தனை நாள் சொல்வீங்க? 4ஆம் தேதி வரும் சொல்ல போறீங்க. 1ஆம் தேதி எக்ஸிட் போல வர ஆரம்பிச்சிடும். கடைசி இது இன்னைக்கு எக்ஸிட் போல் வரும், அதுலயும் ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஆனா சில சமயம் ரியல் போல் எக்ஸிட் போலோட வேற மாதிரி போயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்ன என்ன மாற்றங்கள் வரப்போகுது. அண்ட் அரசியல மாறிடும் சிவா சார், அதுக்கு காரணங்கள் இருக்கிறது. ஏன்னா இந்த தேர்தலுக்கு பிறகு அடுத்த தேர்தல் இருக்கு பாருங்க, பாராளுமன்ற தேர்தல் 2029. அதுக்குள்ளாலே டீலிமிட்டேஷன் ஆயிடும். எல்லா மாநிலங்களோட அசம்பிளி இல்ல அசம்பிளியும் சரி பாராளுமன்ற தொகுதிகளும் அதிகமாக போகுது. ஏன்னா இப்ப சென்சஸ் ஆரம்பிச்சிடும். இந்த முடித்த பிறகு சென்சஸ் நடக்க போகுது, கணக்கீடு. அந்த கணக்கீடு பாருங்க, இந்த ஜனவரியில 25ல ஆரம்பிச்சு டிசம்பர் 25க்குள்ள முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு 26 தேர்தலை பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக இடம் ஒதுக்கீடு அது அமலாயிடும். அதுல இப்ப தமிழ்நாடு வரப்போற தேர்தல், தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் இதுல எல்லாமே அமல்படுத்தணும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப 29க்குள்ள டீலிமிட்டேஷன் ஆகும். டீடெபிலேஷன்ல பல ஃபார்முலா வந்துட்டு இருக்கு. இப்ப தென் மாநிலங்களுக்கெல்லாம் சீட்டு குறைஞ்சு போயிடும், வட மாநிலங்கள்ல ஜனத்தொகை அதிகமா இருக்குது அவங்களுக்கு போயிடும். ஆனா இதுக்காக ஒரு ஃபார்முலா தயாராயிட்டு இருக்கு. இந்த ஃபார்முலால என்னன்னா, எல்லாருக்குமே ஒரு 1/3 இது பண்ணிடலாம், 1/4 பண்ணிடலாம், 25% பெருசு பண்ணிடலாம். இப்ப உத்தரப்பிரதேசில 80னா 120, தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40னா அதுக்கு மேல ஒரு 60 ஆக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாம் ஃபார்முலா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எந்த மாநிலம் ஃபீல் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அவங்க சீட்டு கம்மி ஆயிடுச்சு, மற்ற வட இந்தியாவில் சீட் அதிகமாயிடுச்சுன்னு. இதுக்கெல்லாம் ஃபார்முலா நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா சிவா சார், இந்த தேர்தல் இருக்கு பாருங்க, 24 தேர்தல், இது இந்தியாவுக்கே ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். இதற்கு பிறகு அரசியல் மாறிடும். நீங்க பெண்களுக்காக இடஒதுக்கீடு வந்த பிறகு அரசியல் மாறிடும். அப்ப கட்சி ஓராறு கட்சி எந்த கட்சியா இருக்கட்டும், பெண்மணிகளா முன்னாடி கொண்டு வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். இப்ப பாருங்க, இப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. எத்தனை உங்களுக்கு லேடி தலைவர்கள் இருந்தாலும் சரி, ஒர்க்கர்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது கிடையாது. பல கட்சிகள்ல கிடையாது. பல கட்சிகளுக்கு என்னன்னா அவங்க யோசிக்கிறதே கிடையாது, இல்ல இவங்களை வச்சு என்ன ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இடஒதுக்கீடு அமலான பிறகு, ஏன்னா சட்டம் பாஸ் ஆயிடுச்சு, விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ வரப்போற அரசியல் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் வரப்போறது. என்ன கேட்டீங்கன்னா 24 தேர்தலுக்கு பிறகு 29 தேர்தலுக்குள்ள இந்தியாவில் பல சீர்திருத்தங்கள் வரப்போகுதுங்க. அதை தான் பிரதமர் திருப்பி திருப்பி சொல்றாரு, 100 நாள்ல பல பெரிய முடிவுகள் எடுப்போன்னு. ஏன்னா அவர் கான்பிடென்டா இருக்கார், திருப்பி வருவாரு. ஆனா மற்ற கட்சிகள்லாம் தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேர்தல் முடிஞ்சு போயிடும், ரிசல்ட் வந்துடும்,
அடுத்த அரசும் வந்துடும், பிரதமரும் வந்துருவாரு திருப்பி. அதுக்கு பிறகு நம்ம அரசியல் என்ன ஆகுது? இத பத்தி தான் கட்சிகள் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தேர்தல் முடிஞ்சு போயிடுச்சு. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அப்போ திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும்? அதாவது பாஜக எதிர்ப்பு என்கிறது திமுக மட்டத்துல குறையுமா, அல்லது பாஜகவுக்கு சாதகமான ஒரு போக்குல அவருடைய பயணத்தை திசை திரும்புமா? எப்படி சார் இருக்கு? பாருங்க, ரொம்ப அதிகமா பிஜேபிக்கு சீட்டு வந்துருச்சு வச்சுக்கோங்க ஆல் இண்டியால. தமிழ்நாடுலயே ஒன்னு ரெண்டு கிடைச்சிருச்சுன்னா இவங்க கொஞ்சம் மாத்திப்பாங்க. எப்படி மாத்துவாங்க? அட்லீஸ்ட் பிரதமரோட டீல் பண்ணும்போது இந்த கசப்பை குறைச்சிக்கலான்னு. அடுத்த 2 ஆண்டு காலம் நமக்கு வர திட்டங்கள்லாம் நம்ம நிறைவேறணும், வர வேண்டிய பணங்கள்லாம் வரணும். அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அரசியல்ல யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பாருங்க, முதல்ல பாருங்க, எடுத்த உடனே பாத்தீங்கன்னா 21 வந்த போது ஸ்டாலின் முதல்ல முயற்சி பண்ணார். சரி, நம்ம பிரதமரோட நல்ல உறவு வச்சுக்கிறது நல்லது. இப்போ கேட்டீங்கன்னா உறவு பெருசா ஒண்ணும் கெட்டு போல. ஆனா நடுவில் இந்த சனாதன் தர்மா அது இது கொஞ்சம் என்ன பாருங்க, கோபேக் மோடி சொன்ன காலத்துல இருந்து எவ்வளவு மாறி போயிடுச்சு பாருங்க. தமிழ்நாடே மாறி போச்சு. கோபேக் மோடி சொல்லி கருப்பு கொடி காமிச்ச காலங்கள்லாம் இருந்தது, இப்ப எல்லாம் மாறிடுச்சு. ஸோ டிஎம்கேக்கும் இப்ப பாருங்க, நீங்க தொடர்ந்து ஒரு கவர்மெண்ட் திருப்பி வந்துச்சு வச்சுக்கோங்க, நல்ல மேண்டேட் எடுத்து வச்சுன்னா நீங்க எவ்வளவு போராடுவீங்க? அதை தவிர்த்து இந்த ஊழல் வழக்குகள்லாம் இருக்குதுங்க, இதெல்லாம் சூடு பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் அவர் பிரதமர் சொல்லிட்டாரு, இதுல எல்லாம் ஜீரோ டாலரன்ஸ். அதுல அதுல பாருங்க, தமிழ்நாட்டுல புது புது பிரச்சனை இருக்குது. இந்த உங்களுக்கு இருக்கிற ஊழல் வழக்குகளை தவிர்த்து இப்ப போதைப்பொருள் மேட்டர் பாருங்க, எவ்வளவு பெரிய மேட்டர் இதுங்க. அது என்னெல்லாமோ வந்திருக்கு திரையுலகல்ல, பல நபர்களை பத்தி எல்லாம் இப்ப ஒரே வீடியோவா வந்துட்டு இருக்கு. எது உண்மை நமக்கு தெரியாது, குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு. இதற்கிடையே அதுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருக்கு. அரசியல்வாதிகள் தொடர்பு இல்லாம இந்த போதைப் பொருளோட வியாபாரம் அதிகமாகுது, இதெல்லாம் வருதுங்க. இப்ப இதெல்லாம் பெருசாச்சுன்னா, அது அரசியல் தொடர்புகள் பின்னாடி இன்வெஸ்டிகேஷன் போச்சு வச்சுக்கோங்க, விசாரணை போச்சுன்னா அப்ப அரசியலை கண்டிப்பா பாதிக்கும். சார், இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் சார், ஆம் ஆத்மி வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது சுவாதி மாலிவால் அவர்கள் அங்க அவருடைய இல்லத்துக்கு வந்து சென்ற வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிஏ வைபவ் குமார் அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்திருக்காங்க. இது வந்து இப்போ ஆம் ஆத்மி கட்சி இப்ப டெல்லியில வந்து எந்த லெவல்ல சார், இந்த விவகாரம் எந்த லெவல்ல சார் வந்துட்டு இருக்கு? ரொம்ப பெருசா போயிடுச்சு சார். அரவிந்த் கெஜ்ரிவாலோட பிஏவை கைது செஞ்சுட்டாங்க டெல்லி போலீஸ். அதுலயும் பாருங்க, முதல்ல சம்பவம் ஏற்பட்டது மே 13ஆம் தேதி. போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு இவங்களே போன் பண்ணி சுவாதி சொல்றாங்க, இந்த மாதிரி என் மேல ஆயிடுச்சு இந்த மாதிரி சம்பவம். அவங்க போலீஸ் சொல்றாங்க, உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. அவர் நான் மனநிலை சரியில்லை அப்புறம் தரேங்கிறாங்க. அதுக்கு 2 நாள் பிறகு சஞ்சய் சிங்கை வச்சு கெஜ்ரிவால் சொல்ல வைக்கிறாரு, இந்த சம்பவம் ரொம்ப கண்டிக்க வேண்டிய சம்பவம், சுவாதி மாலிவாலோட என்ன நடந்ததோ அது ரொம்ப கொடூரமான சம்பவம், அதெல்லாம் சொல்றாரு. அதுக்கு பிறகு பாருங்க, எப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துடுறாங்களோ, போலீஸ் கொடுத்த பிறகு கதையை மாத்துறாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி. கேஜ்ரிவால் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல சுவாதியை வீட்டுக்கு அனுப்பிச்சதே பிஜேபி. எப்போ சார், பெரிய உண்மையை சொல்றேன்னா, சுவாதி மாலிவாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ரொம்ப நெறிய நண்பர்கள். இப்ப இல்ல, அவங்க என்ஜிஓ நடத்த காலத்துல இவங்க கூடவே இருந்தவர் சுவாதி. சுவாதிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவ்வளவு கிட்டக்க. அதனால்தான் சுனிதா கெஜ்ரிவாலுக்கு சுவாதி மாலிவால பிடிக்காது. இப்ப இவங்க வந்து டெல்லி கமிஷன், விமென்ஸ் கமிஷன் போட்ட போது சுனிதாக்கெல்லாம் பிடிக்கல, கட்சியில பல பேருக்கு பிடிக்கல. இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நெருங்கி இருக்கிறதுனால தான் இது மாதிரி. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதிமுகல எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா ஏதாவது பதவி கொடுத்த உடனே கட்சியில வீரப்பன் போல தலைவர்கள்லாம் உபர்ந்திருத்தாங்க. என்ன சலுகை இவ்வளவு ஜெயலலிதாக்கு, எம்ஜிஆர் கிட்டக்க இருக்கன்னு சொல்லி ஏன் இப்படி நடக்குது? அதே கதை தான் இங்கேயும், அதே ரெப்பிட்டிஷன். ஆனா எம்ஜிஆர் வேற லெவலு, அரவிந்த் கெஜ்ரிவால் வேற லெவலுங்க. இவர் பாருங்க, உங்க வீட்டிலேயே கூப்பிட்டு, அவர் ராஜ்யசபா எம்பி வேற, நீங்க எம்பி அனுப்பிச்சிருக்கீங்க. அவர் உங்களை பார்க்க, சுவாதி உங்களை பார்க்க வர்றாங்க, நீங்க அவளை பார்க்க கூடாதா? என்ன ஒரு கப்பு டீ கொடுத்து அனுப்புவீங்க, அவ்வளவுதான். ஆனா முதல்ல கம்ப்ளைண்ட்ல என்ன சொன்னாங்க, சுவாதி என்ன என்ன வந்து அடிக்க வச்சிருக்காங்க இந்த பிஏ வச்சு. அப்ப அடிக்க வைத்தது யார்? இப்ப சுனிதா கெஜ்ரிவாலுக்கு சுவாதி மலிவால பிடிக்காது. அது என்ன காரணம் சொல்லிட்டேன், ஏன்னா இவர் ரொம்ப நெருங்கியவர்னு. அது நீங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சுப்போம், என்ன 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 ப்ராப்ளம் வரும் நாங்க கிளாஷ். இப்ப சுவாதி, இப்ப பாருங்க, சுனிதா கெஜ்ரிவால் கட்சியில அவங்க கை ஓங்கிட்டு வருது. ஏன்னா 1ஆம் தேதி கெஜ்ரிவால் திருப்பி சிறைக்குள்ள போகணும், பெயில் முடிச்சு போயிடும், இன்ட்ரி பெயில் முடிச்சிடும். இதுல பார்க்கும்பொழுது கெஜ்ரிவாலோட தன்னோட அரசியல் வாழ்க்கையில இது ஒரு பெரிய கிரைசிஸ். என்னங்க, முதல்ல நீங்க அதை கண்டனம் தெரிவிக்கிறீங்க, அப்புறம் 2 நாள் கழிச்சு பிஜேபி அனுப்பிச்சு வச்சான்னு சொல்றீங்க. இப்ப போலீஸ் விசாரணை அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப வீடியோ என்ன பண்றாங்க, செலக்டிவா விடுறாங்கன்னு சுவாதி சொல்றாங்க. அதாவது அத்திஷி மாறலங்கிறது இன்னொரு அவங்க அமைச்சர், அவர் மணிஷ் சிசோடியா கிட்டக்கான, மணிஷ் சிசோடியா ஜெயில இருக்காரு. அத்திஷி மூலமா என்ன சொல்ல வைக்கிறாரு கெஜ்ரி, இவங்க நொண்டி நொண்டி போலையே,
ஒரு துணிமணி எல்லாம் சரியா தானே இருக்குது, ஒன்றும் கிழிக்கப்படலையே. அது என்ன, ஒரு உங்க உங்க ராஜ்யசபா எம்பி அவங்கள என்ன என்ன துணியெல்லாம் கிழிச்சு போடணுமா? அவங்க அதுவும் சொல்றாங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. எனக்கு பீரியட் இருக்குது, எனக்கு வலிக்குது, எனக்கு உடம்பு தாங்க முடியல, பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா ஒண்ணுங்க, இது ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள ஆப்புக்குள்ள உள்பூசல் அதிகமாயிடுச்சு. காரணம் என்ன, கேஜ்ரிவால் பிறகு யார்? அதை அவர் செட்டில் பண்ண மாட்டேங்கிறாரு கேஜ்ரிவால். அவர் லாலு மாதிரி ராபிடி உட்காந்து வச்சார் பாத்தீங்களா ஜெயில போன போது, அந்த மாதிரி சுனிதா கேஜ்ரிவால் உட்கார வைக்கலாமான்னு பாக்குறாரு. இப்ப சஞ்சய் சிங்கும் காத்துட்டு இருக்காரு, கட்சியில பல தேர்தல்கள் காத்துட்டு இருக்காங்க. மொத்தத்துல இப்போ நான் சமீபம் இப்ப என்ன கேள்விப்படுறேன், இப்ப பஞ்சாப்ல பாருங்க, காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் நல்லா நடக்க போகுது. அங்க ஒப்பந்தம் கிடையாது, அங்க காங்கிரஸை எதிர்த்து தான் கேஜ்ரிவால் பேசியான பஞ்சாப்ல. இந்த அரசியல் பாருங்க, இந்த மாதிரி ஒரு அரசியல கேஜ்ரிவால் பார்த்தீங்கன்னா எங்க நல்லா சிக்கிட்டார். அவர் சொந்த மிஸ்டேக்னால ஒரு பக்கம் எக்ஸைஸ் ஸ்கேம், ஒரு பக்கம் அந்த ஊழல் ஓடுது. அதுல அவர் இவரை கைவிட முடியாது, தன் பிஏவை கைவிட முடியாது. ஏன்னா அவரை வேற ஏதாவது அப்ரூவர் ஆயிட்டர்னா வம்பு பெருசு. ஓகே சார். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் அண்ட் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.